சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. நீ சோழ நாட்டிற்கு அனுப்பிய புறா திரும்பி வரவில்லை என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? உன்னுடைய மற்ற எல்லா நடவடிக்கைகளையும் செயல்பாடுகளையும் யாரோ கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதானே அர்த்தம்? ஆமாம், அப்படித்தான் இருக்க வேண்டும். நான் சோழ மன்னருக்கு அப்பொழுது அனுப்பிய புறாவை மன்னரை கண்காணிக்கும் யாரோ ஒருவர்தான் அவருக்கே தெரியாமல் எடுத்திருக்க வேண்டும். இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது பார்த்திபன். தன்னை யாரோ கண்காணித்து தனது நடவடிக்கைகளை பின்தொடர்கிறார்கள் என்ற சந்தேகம் சோழ மாமன்னருக்கு எழுந்திருக்க வேண்டும். அதனால்தான் இப்படி ஒரு செய்தியை எனக்கு அனுப்பியிருக்கிறார். பார்த்திபன், சோழ மன்னர் அனுப்பிய இந்த செய்தியை நாம் பாண்டிய இளவரசருக்கு தெரிவிக்க வேண்டும் அல்லவா? தெரிவிக்கலாம். ஆனால் இளவரசர் இளம்வழுதியை இப்போது நாம் சென்று சந்திப்பது சாத்தியமா என்றுதான் எனக்கு தெரியவில்லை. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? அவர் உங்கள் கட்டுப்பாட்டில் தானே காவல் வைக்கப்பட்டிருக்கிறார். அது முன்பு. இப்பொழுது நிலைமை மாறிவிட்டது. இளவரசர் இளம்வழுதிக்கு ஒரு நாள் விடுதலையை மன்னர் அறிவித்ததும் அதற்கு முதலில் எதிர்ப்பு தெரிவித்தது சேர தளபதி மாரவேல்தான். அதை மன்னர் ஏற்காததால் இளவரசர் இளம்வழுதியை கண்காணிக்கும் முழு பொறுப்பையும் தனக்களிக்க வேண்டும் என்று சேர தளபதி சேர மன்னரிடம் கேட்டுக்கொண்டார். சேர தளபதியாரின் வேண்டுகோளுக்கு மன்னர் அனுமதி அளித்து விட்டாரா? ஆரம்பத்தில் சேர மன்னர் அதற்கு மறுப்பு தெரிவித்தார். குணாளனிடம் இருக்கும் உரிமையை அவரிடமிருந்து பறித்தால் அது மரியாதையாக இருக்காது என்று மன்னர் கூறிவிட்டார். இளவரசர் இளம்வழுதி தன் கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் அவருடைய ஒருநாள் விடுதலையின் மூலம் எந்த பேரிடைவும் ஏற்படாது. இல்லையென்றால் அவர் தப்பித்து செல்ல வாய்ப்பு இருக்கிறது என்று தளபதி வாதாடுகிறார். அதற்கு மன்னர் என்ன சொன்னார்? மன்னர் அது முடியாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். அப்பாடா, நல்ல வேளை. இருப்பினும் இளவரசர் இளம்வழுதியை பாதுகாக்கும் பொறுப்பை நான் அவரிடமே கொடுக்க சொல்லிவிட்டேன். நானே கேட்டுக்கொண்டதால் சேரமன்னரின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார். என்ன சொல்கிறீர்கள் பார்த்திபன்? எதற்காக இளவரசரை பாதுகாக்கும் பொறுப்பை அந்த சேர தளபதி மாரவேலுக்கு கொடுத்தீர்கள்? தளபதியார் கட்டுப்பாட்டிற்குள் இளவரசர் சென்று விட்டார். அவரை மீட்பது நமக்கு கடினமாகி விடாதா? நம் இத்தனை நாள் முயற்சிக்கும் அது தடையாகி விடாதா? நிச்சயம் தடையாக இருக்காது. இளம்வழுதி நம் கட்டுப்பாட்டில் இருந்தால் சேர தளபதி சூசகமாக நம்மை கண்காணித்துக் கொண்டிருப்பான். அதுதான் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் பெரும் தடையாக அமையும். இப்பொழுது இளம்வழுதியை பாதுகாக்கும் முழு பொறுப்பும் சேர தளபதியிடமே சென்று விட்டதால் அவருடைய கவனம் நம் பக்கம் திரும்பாது. அதனால் நம்முடைய திட்டத்தை நாம் தடையின்றி செயல்படுத்த முடியும். அது மட்டுமல்ல, பாண்டிய இளவரசன் நம் பாதுகாப்பில் தான் இருக்கிறான் என்று அவன் சற்று அலட்சியமாக இருப்பான். அந்த அலட்சியத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு நம் காரியத்தை சாதித்துக் கொள்ளலாம். அப்படியே அவனால் ஏதாவது சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் பரிவாதனை நமக்கு பக்கபலமாக இருக்கும்போது அதை பற்றி நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓ, நீங்கள் இந்த கோணத்தில் யோசிக்கிறீர்களா? இதுவும் ஒரு வகையில் சரியாகத்தான் இருக்கிறது. சரி, அது போகட்டும். இந்த ஓலையில் உள்ள செய்தியை இளவரசரிடம் நாம் எப்படி தெரிவிப்பது? அவரை சந்தித்தால் தானே முடியும். அதற்கு இப்போது அவசியமில்லை. நாம் பாண்டிய இளவரசரை மீட்பதற்கான முயற்சியை துரிதமாக செயல்படுத்துவோம். அதைத்தான் மாமன்னர் வெற்றியோடு திரும்புங்கள் என்று முத்தாய்ப்பா எழுதியிருக்கிறார். பாண்டிய இளவரசர் இளம்வழுதியை மீட்பதுதான் இப்போது முக்கியம். இங்கு நடப்பவைகளை மாமன்னருக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியமில்லை. விரைவில் பாண்டிய இளவரசரோடு சென்று மாமன்னரை சந்திப்போம். புறா மூலம் வந்த செய்தியால் நீங்கள் எந்த கலக்கமும் அடைய தேவையில்லை. பாண்டிய இளவரசரை சந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் போது நிச்சயம் அதற்கான ஏற்பாடுகளை செய்வோம். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை மட்டும் சிந்தியுங்கள்.
பிரபு. நிறுத்து. ஏனடா குதிரையை நிறுத்தினாய்? பிரபு, நீங்கள் தானே நிறுத்த சொன்னீர்கள். உன் பேச்சை நிறுத்தச் சொன்னேன். பிரபு. மறுபடியும் பிரபு என்று சொல்கிறாயா? வேறு எப்படி சொல்ல வேண்டும் என்று நீங்கள்? மாளவ நாட்டு இளவரசே என்று சொல். அது தாங்கள் இளவரசருக்குரிய வயதில் இருந்திருந்தால் நான் அப்படி அழைத்து இருப்பேன். தாங்கள் சக்கரவர்த்திக்குரிய வயதில் இருப்பதால் இளவரசர் என்று அழைக்க எனக்கு தயக்கமாக இருக்கிறது. நான் என்ன செய்வது? காலகாலத்தில் எனக்கு திருமணம் செய்து வைத்திருந்தார்களே, ஆனால் நானும் இளவரசன் என்ற நிலையிலிருந்து சிற்றரசன் என்ற அடுத்த நிலைக்கு போயிருப்பேன். ஆனால் என் தந்தை சென்ற வருடம் கூட ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். ஒரு சிறு சந்தேகம். கேட்டு தொலை. மன்னருக்கு மொத்தம் எத்தனை மனைவிகள்? அப்படியெல்லாம் எண்ணிக்கையில் சொல்லிவிட முடியாது. பிறகு வேண்டுமானால் தோராயமாக ஒரு 40 என்று வைத்துக் கொள்ளலாம். 40? அவருக்கு 40 இருப்பதால் தான் எனக்கு ஒன்று கூட கிடைக்கவில்லை. அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறதே? எங்கே இவனும் மன்னரைப் போலவே இருப்பானோ என்று ஒரு சிற்றரசன் கூட எனக்கு பெண் தரவில்லையடா. இன்னும் கண்ணி கழியாத காளையாகவே இருக்கிறேன். மாளவ நாட்டு இளவரசனின் நிலையை பார்த்தாயா? உங்களுக்கு திருமணம் ஆன பிறகுதான் நான் திருமணம் செய்து கொள்ள காத்திருக்கிறேன். ஆனால் அது நடக்காது போல இருக்கிறது. என்னடா முணங்குகிறாய்? அது ஒன்றுமில்லை இளவரசே. உங்கள் உதவியாளருக்கு மீண்டும் ஒரு சந்தேகம். என்ன? கேட்டு தொலை. நாம் இப்போது எங்கு போகிறோம்? அது கூட தெரியாமல் தான் நீ என்னுடன் வந்து கொண்டிருக்கிறாயா? நீ ஒரு காரியம் செய். இங்கேயே இறங்கி இப்படியே நடந்தே மாளவ நாட்டிற்கு திரும்பி போய்விடு. இளவரசே, நாம் சேர நாட்டிற்கு போகிறோம் என்று எனக்கு தெரியும். ஆனால் பிறகு ஏன் அப்படி கேட்டாய்? சேர நாட்டிற்கு போக நேரான பாதை இருக்கும் போது ஏன் குறுக்கே காட்டுப்பாதையின் வழியாக போகிறோம் என்றுதான் கேட்கிறேன். நேரம் தவறாதவன் என்று அனைவரும் இந்த இளவரசன் இளம் சித்திரனை போற்றி புகழ வேண்டும். ஏன் தெரியுமா? அதையும் நீங்களே கூறிவிடுங்கள் இளவரசே. சேர நாட்டில் நடக்கப் போகும் சேர இளவரசியின் பிறந்தநாள் விழா என்பது வெறும் வார்த்தைக்குத்தான். அவர்களது உண்மையான நோக்கம் என்ன தெரியுமா? இளவரசியாருக்கு தகுந்த மாப்பிள்ளையை தேர்ந்தெடுப்பதுதான். அந்த மாப்பிள்ளை இந்த இளம் சித்திரனாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? எல்லோருக்கும் முன்னால் நான் போய் நிற்க வேண்டும். மிக அருமையான யோசனை. இப்படிப்பட்ட குறுக்கு புத்தி. என்ன? அதாவது குறுக்கு பாதையில் விரைவாக செல்லும் புத்தி தங்களை தவிர வேறு எந்த இளவரசருக்கும் வராது. அப்படி சொல். இளவரசே, தாகமாக இருக்கிறது. சிறிதாவது நீர் அருந்தினால்தான் பயணத்தை நாம் தொடர முடியும். கொண்டு வந்த நீரும் தீர்ந்து விட்டது. சரி வா, இந்த பக்கம் ஏதாவது ஆறு இருக்கிறதா என்று பார்ப்போம். பார்ப்போம். என்ன ஆயிற்று? ஏனடா குதிரையை நிறுத்தி விட்டாய்? இளவரசே, அங்கு பாருங்கள். இவர்களை விசாரித்தால் நீர் கிடைக்கும் இடம் தெரியும். தம்பிகளா, இங்கே வாருங்கள். யாரடா இவர்கள்? சற்று ஓய்வெடுத்துக் கொண்டு புறப்படலாம் என்று பார்த்தால் தொந்தரவு செய்கிறார்கள். பார்த்தாயா? பெரிய இடத்தை சேர்ந்தவர்கள் போல் தெரிகிறது. வா, என்னவென்று கேட்கலாம். என்ன? குடிக்க தண்ணீர் வேண்டும். பக்கத்தில் ஆரோ குளமோ இருந்தால் காட்டு, அல்லது நீயே கொண்டு வந்து கொடுத்தாலும் சரிதான். என்ன? நான் கொண்டு வந்து தர வேண்டுமா? சும்மா கொண்டு வர வேண்டாம், பொற்காசுகள் தருகிறோம். எவ்வளவு வேண்டும்? உங்கள் பெருமை தெரியாமல் பேசிவிட்டேனே. பரவாயில்லை, இடத்தை சொல். நீங்கள் எதற்கு அலைய வேண்டும்? வாருங்கள், எங்களிடத்தில் நீர் இருக்கிறது. ஓ, இறங்கி வாருங்கள். வாருங்கள். வா, வாருங்கள். வாருங்கள். இப்படி அமருங்கள். என்ன? இங்கு அமர்வதா?
நீங்கள் அரண்மனைவாசிகள், உங்களுக்கு இதெல்லாம் பழகி இருக்காது. நாங்கள் காட்டுவாசிகள், எங்களுக்கு இதெல்லாம் பழக்கம். இன்று ஒரு நாள் தானே, அமருங்கள், நீர் அருந்திவிட்டு செல்லலாம். இந்தாருங்கள். என்ன இது? ஏதோ வாடை அடிக்கிறதே. பணங்கள். ஆஹா, நீர்தான் ஐயா மனிதன். தண்ணீர் கேட்டால் கல்லையே தருகிறாயே. எங்கள் களைப்பை போக்க கொண்டு வந்தோம். ஓ, இப்போது நீங்கள் உங்கள் களைப்பை போக்கிக் கொள்ளுங்கள். அப்படி சொல். இப்படித்தான் சேவை மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று இருக்க வேண்டும். சரி, கொடு. இந்தாருங்கள். ஆமாம், யார் நீங்கள்? வியாபாரிகளோ? இல்லை. விவசாயிகளோ? எங்களை பார்த்தால் விவசாயிகள் போல் தெரிகிறதா? இல்லை இல்லை, குதிரையில் வந்திருக்கிறீர்கள். அரண்மனையில் வேலை பார்ப்பவர்களாகத்தான் இருக்க வேண்டும். இரு, இவருடைய உயர்ந்த ஆடைகளை பார்த்தும் கூட உனக்கு தெரியவில்லையா? இவர்தான் மாளவ நாட்டு இளவரசர் இளஞ்சித்திரன். நான் இவரது உதவியாளன் மயிலைநாதன். ஓ, இவர்தான் மாளவ நாட்டு இளவரசரா? ஆமாம், இந்த பாதையில் எங்கே போகிறார்? சேர நாட்டிற்கு. எதற்கு? அதாவது என்ன? நிறுத்து, நான் சொல்கிறேன். அதாவது அங்கு சேர இளவரசி பரிவாதினிக்கு பிறந்த நாள் விழா நடைபெறுகிறது. ஆனால் அது உண்மையில் ஒரு சுயம்வரம் போலத்தான். அதற்குத்தான் என்னை அழைத்திருக்கிறார்கள். அங்கு வரும் இளவரசர்களில் இருந்து ஒரு மணமகனை தேர்ந்தெடுக்கப் போகிறார்களாம். நீங்கள் அங்கு சென்றால் நிச்சயம் உங்களைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். சரியாக சொன்னாய், சரியாக சொன்னாய். காட்டுவாசியாக இருந்தாலும் அருமையான மூளை உனக்கு இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் ஊற்று. அடே காட்டுவாசி, என்னடா பணங்களை கொடுத்தாய்? இவ்வளவு குடித்தும் எனக்கு மயக்கம் வரவில்லையே. மயக்கம் தானே, இப்போது வரும். எப்படி? அடே, இளவரசரையே அடித்து விட்டாயா? இளவரசரே, வாருங்கள். என்ன அதிர்ச்சியாகி விட்டாய்? என்னை நீ இங்கு எதிர்பார்க்கவில்லை, அப்படித்தானே? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நான் எப்பொழுதும் யாரையும் எதிர்பார்த்து இருந்தவன் கிடையாது. வீரர்களே, இன்றிலிருந்து உங்கள் பணியிடம் மாற்றப்பட்டு விட்டது. நீங்கள் இருவரும் தலைமை காவலரிடம் செல்லுங்கள். உங்களின் அடுத்த பணியிடம் எது என்பதை அவர் உங்களுக்கு சொல்வார். உத்தரவு தளபதியாரே. வீரர்களே, இன்றிலிருந்து உங்களது பணியிடம் இதுதான். அங்கு போய் காவல் இருங்கள். உத்தரவு தளபதியாரே. என்ன இளம்பழுதி, இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு தெரியவில்லையா? அதிகாரங்கள் கை மாறிவிட்டன. உன்னை பாதுகாக்கின்ற பொறுப்பு குணாளனிடமிருந்து என் கைக்கு மாறிவிட்டது. நான் யார் காவலில் இருப்பவன், என்னை யார் காவல் காக்கிறார்கள் என்ற கவலை எனக்கு எதற்கு? கூண்டில் இருக்கும் நிலைமை வந்துவிட்ட பின் அது தங்க கூண்டாக இருந்தால் என்ன, தகர கூண்டாக இருந்தால் என்ன, எல்லாம் எனக்கு ஒன்றுதான். எந்த காவல் எங்கு மாறினாலும் எனக்கு எல்லாமே ஒன்றுதானே. அது சரி. ஆனால் உனக்கு சேர மன்னர்
ஒரு நாள் விடுதலை தந்திருக்கின்றாரே, அது அந்த ஒரே நாளுடன் முடிந்துவிடும். அது தொடர்ந்து விடும் என்று மட்டும் கனவில் காணாதே. உன் கனவுகளை எல்லாம் உடைத்தெறிவதற்காகத்தான் சேர மன்னருடைய சிறப்பு அனுமதியை பெற்று உன்னை பாதுகாக்கின்ற பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இனி உன்னுடைய காவல் என் தலைமை பொறுப்பில் கடுமையாக்கப்படப் போகிறது. உனது உரிமைகள் ஒவ்வொன்றையும் பிடுங்கி உன்னை ஒடுக்கி நிரந்தரமாக உன்னை இங்கேயே உட்கார வைக்கப் போகிறேன். இது என்னுடைய தலையாய பணி. இளவரசே, மாலவ நாட்டு இளவரசே. அது அல்லடா. என்னடா என்னை கட்டி போட்டிருக்கிறாய்? கட்டி போட்டேனா? அடே, என்னை யாரடா கட்டி போட்டது? அடே, உண்மையை சொல். எதற்காக என்னை கட்டி போட்டாய்? என்ன இளவரசே இது? நான் உங்களை கட்டி போட்டேனா? அப்படியானால் என்னை கட்டி போட்டது யார்? நீங்களா? இல்லையடா. பிறகு எப்படி? என்னை நானே கட்டி போட்டுக் கொண்டேனா? கட்டி போட்டது கூட பரவாயில்லையடா. ஐயோ, இந்த நாற்று பிடித்த ஆடியை யாரடா எனக்கு அணிவித்தது? யாரடா அவன்? அடே, யாரடா நீங்கள்? நான் தான் மாலவ நாட்டு இளவரசன் இளம் சித்திரன். நான் தான் இளவரசரின் உதவியாளர் மயிலைநாதன். டேய், நீ அவன்தானே? அவன்தான் இவன். அப்படியா? அப்படி என்றால் நான்? இவன் தான் அவன். என்னடா குழப்புகிறாய்? நான் தானேடா மாலவ நாட்டு இளவரசன். அது அப்பொழுது. இப்பொழுது? இப்பொழுது நான் தான் மாலவ நாட்டு இளவரசன். டேய், இது என்னுடைய ஆடை. இப்போது இது எனது ஆடை. ஆட பாவி, நீ என் ஆடைகளை எடுத்துக்கொண்டது கூட தவறில்லையடா. ஆனால் உனது இந்த நாற்றம் பிடித்த ஆடையை எனக்கு உடுத்தி விட்டாயே. நாட்டை ஆளும் மன்னன் மகனை காட்டுவாசியாக்கி விட்டாயேடா. காட்டுவாசியான நான் நாட்டை ஆளும் மன்னரின் மகனாகும் போது நீ காட்டுவாசியாவதில் ஒன்றும் தவறில்லை. இப்பொழுது நீ என்னதான் சொல்ல வருகிறாய்? உனக்கு பதிலாக நான் சேர நாட்டிற்கு மாலவ நாட்டு இளவரசன் இளம் சித்திரனாக செல்ல போகிறேன் என்கிறேன். இப்படி ஒரு உதவி செய்ததற்கு நான் உனக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். காட்டுவாசியான மாலவ நாட்டு இளவரசரே, இப்போது நாங்கள் விடைபெறுகிறோம். வேண்டாம், டேய், சொல்வதை கேள். வேண்டாம், வேண்டாம், டேய், நில்லு, நில்லடா, டேய், அடே காட்டுவாசி, வேண்டாமடா, வேண்டாம், வேண்டாமடா, வேண்டாம். அடே, 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 அது என் குதிரை, என் குதிரை, என் குதிரை. ஐயோ, அட பாவி, குதிரையோடு போய்விட்டானே. அடே மயிலைநாதா, இப்பொழுது என்னடா செய்வது? ஒன்றும் செய்ய முடியாது இளவரசே. அடே, நம்ம எப்படியடா விடுவித்துக் கொள்வது? யாராவது இந்த காட்டுப்பாதையின் வழியாக வந்து விடுவித்தால் தான் உண்டு. அட பாவி, ஒரே நாளில் என்னை ஒன்றுமே இல்லாதவனாக ஆக்கிவிட்டானடா. கொடுத்த ஆடையை முழுமையாக கொடுத்திருக்க கூடாதா? பாதி உடையை கொடுத்து, ஐயோ,
இந்த பூச்சிகளின் தொல்லை தாங்க முடியவில்லையாடா. இப்படி ஒரு நிலைமை எனக்கு வர வேண்டுமா? இளவரசே, நல்ல வேளை எனக்கு முழுமையான ஆடையை கொடுத்து விட்டார்கள். சந்தோஷப்படுகிறாயா? அப்படி இல்லை இளவரசே, சங்கடப்படுகிறேன். நேரத்தை கடைபிடிப்பதில் உலகில் முதன்மையானவர் என்று முதலில் சேர நாட்டிற்கு செல்ல ஆசைப்பட்டீர்கள். ஆனால் இப்பொழுது சேர நாட்டிற்கு போக முடியாமல் போய்விட்டது.